நெட்ஃப்ளிக்ஸ்ல தக் லைஃப் பார்த்துட்டு வரேன். டேய் டீசெண்டா போ, கத்தாத அண்ணன் கத்தறனா டேய் இந்தடா ஓடாத டீசெண்டா போ, காட்டி குத்துறாத ஓடாத டீசெண்டா போ, காட்டி குத்துறாத. ஒரு தேக்கரண்டி செக்கச்சவந்த வானம், தேவைக்கேற்ப விவேகம், ஒரு கை அளவு கில்பில், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில போட்டு மூடாம சுவிட்சை தட்டி விட்டா செதறும்ல, அதுதான் இந்த படம். சரி, பிளாட்டை விரிவாக பார்ப்போம். ஓப்பன் பண்ணா வயல்வெளியில் ரங்கராய் சக்திவேல் நின்றுட்டு இருக்காரு. யாருமே கூட பேசுறதுக்கு இல்லைன்றதுனால ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணி நம்ம கிட்ட பேசுறாரு. அவரோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு, ஷிட்சோஃப்ரினியா போல. 1994 டிஹெச் பண்ண ரங்கராய் சக்திவேல் அவரோட எனிமி கேங்ஸ் கூட சமரச பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாரு. போலீஸ் சுத்து போட்டுருது. அதே டைம்ல சின்ன வயசு அமரன், அவனோட தங்கச்சி சந்திரா, அவனோட அப்பா 3 பேரும் பேப்பர் போட்டுட்டு வராங்க. அப்போ அமரனோட அப்பாவா நடிக்கிற இளங்கோ குமரவேல் டோருக்கு இந்த பக்கத்துல இருந்துகிட்டு பேப்பரை சர்ன்னு ஸ்லைட் பண்ணி விடவும், அந்த பக்கம் சக்திவேலோட அண்ணனா நடிக்கிற நாசர் ஒரு புல்லட்டை டோருக்கு அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் சர்ன்னு ஸ்லைட் பண்ணி விடுறாரு. அது குமரவேல் மேல பட்டு குமரவேல் பறந்து போறாரு. எனக்கு என்னமோ மணிரத்னத்துக்கு இளங்கோ குமரவேல் மேல ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இருக்கும் அப்படின்னு தோணுது. உறுதிப்புணல் கமலஹாசன் மாதிரி அவங்க அப்பா பறந்து போய் விழுறத அமரன் பார்க்கறான். அந்த அமளி தும்ளியில அவனோட தங்கச்சி சந்திரா காணாம போயிடுறா. அலெக்சா, பிளே தட் சாங். 5 வண்ண பூவே தாண்டி வெண்ணமாவல. அப்போ சந்திராவை தேடி கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட கதையா அப்படின்னு கேட்பேன். கேப்பியாடா? கடைசி வரைக்கும் சந்திராவை இவனுங்க கண்டுபிடிக்கல, சந்திராவா வழியே வந்து இவனுங்க கண்ணு முன்னாடி மாற்றா. அதுவும் எப்போ படத்தோட கடைசியில. இவர்கள் தன்னை பிடிக்கவில்லை, பந்துதான் இவர்களை பிடித்துள்ளது. சரி, சந்திரா தொலைஞ்சு போற இந்த ஃபர்ஸ்ட் சீனுக்கும் சந்திரா கிடைக்கிற அந்த லாஸ்ட் சீனுக்கும் நடுவுல ஒரு சூப்பர் கதை ஒண்ணு இருக்குது அப்படின்னு கேட்பேன். கேப்பியாடா? தன் அண்ணன் மாணிக்கத்தால் அனாதையாக்கப்பட்ட அமரனை தன் சொந்த மகனாக தத்தெடுக்கிறார் சக்திவேல். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்டுக்கிறாரு. உங்க அப்பா எப்படி செத்தாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் வந்து போலீஸ்ன்னு நினைச்சு தெரியாம சுட்டுட்டீங்க அப்படின்றான். அப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்பாவை மண் போட்டு மூடும் போது உண்மையையும் மண்ணை போட்டு மூடுகிறான் சக்திவேல். நீ நானும் ஒண்ணு கடைசி வரைக்கும். அப்பவே அமரன் வந்து ஒரு போட்டோவை காமிச்சு, இதுதான் சந்திரா, எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, நானே போய் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே எங்க போட்டோவை கொண்டு வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டோவை வாங்கி பாக்கெட்ல மடிச்சு வச்சுக்கின்னு உன் சந்திராவை நான் தேடித்தரேன்னு வாக்குறுதியும் தர்றாரு சக்திவேல். சரி, டெல்லியிலேயே பெரிய டானு செல்வாக்கை யூஸ் பண்ணி மறுநாளே சந்திராவை கண்டுபிடிச்சு தந்துறாருன்னா நீ கேப்பியாடா? One eternity later. Flash forward 20 years. Current New Delhi. அப்போ 20 வருஷமா நீ சந்திராவை தேடல. ஏன் தேடல? தேடினேன். எப்படி? ஒரு பிராத்தல் உனக்கு போனேன். அவங்க ஒரு ஃபிகர் செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. நீ தான் சந்திராவா அப்படின்னு போட்டோ காமிச்சு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்? நான் சந்திரா இல்ல, இந்திரா அப்படின்னு சொன்னான். அப்ப என் கூட ஏறு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். அந்த இந்திராணி கேரக்டரை த்ரிஷா பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இல்லைனாலும் சொல்லிக்கிறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, சக்திவேல் எப்பப்பெல்லாம் பிராத்தல் போறாரோ அப்பப்பெல்லாம் போட்டோ காமிச்சு நீ சந்திராவான்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு பிறகுதான் வேலையிலே இறங்குவார் போல. ரொம்ப எத்திக்கலான கேங்ஸ்டர். சரி, நம்ம மெயின் பிளாட்டுக்கு போவோம். 20 வருஷம் கழிச்சு சக்திவேலோட அண்ணன் மகள் அவளோட வடக்கு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய் பிரெக்னன்சி டெஸ்ட்டை காட்டுறா. இவன் ஏற்கனவே சூற போதையில இருக்கான். கிஸ்ஸால என்ன பார்த்தான்னு தெரியல, கோவிட் டெஸ்ட் நினைச்சு நான் ஏற்கனவே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டேன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, ஐ டோன்ட் கேர் அப்படின்றான். அவ ஐ டோன்ட் கேர்ன்ற வார்த்தையை கேட்டுட்டு மாடியில இருந்து கீழே குதிச்சு தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறாள். சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி, தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். அண்ணன் மாணிக்கத்தோட மகள் சாவறதுக்கு காரணமான வடக்கு நண்பரை கடத்தி கொலை செய்கிறார் சக்திவேல். Right to jail, right away. Obviously, he goes to jail because killing someone has consequences, even in the cinematic shithole. போகையில என்ன போகையில இவங்க எல்லாரும் கூட்டு போக சொல்றேன். நீ நான் உள்ள இருக்கும்போது அமரன் தான் எல்லாத்தையும் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி அமரன் கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கிறாரு சக்திவேல். ஜெயில இருந்து திருப்பி வர சக்திவேல் மேல ஒரு மர்டர் அட்டெம்ப்ட் நடக்குது. ஒரு 400-500 புல்லட்ஸ் அரைமாரியா அவர் மேல பாயுது. அவர் எந்த விதமான ஆர்மரும் போட்டுக்கல. ஆனா மணிரத்னம் அவருக்கு பிளாட் ஆர்மர் தந்திருக்காரு. அதனால அவர் காப்பாற்றப்படுறார். இதுக்கு எல்லாம் பின்னாடி அமர் இருப்பானோ அப்படின்னு சந்தேகப்படுறார். அவன் இல்ல அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவர் வருத்தப்படுறார். இதுக்கு நடுவுல சக்திவேலோட அண்ணன் மாணிக்கம் அமரனை கூப்பிட்டு உங்க அப்பா செத்ததுக்கு காரணம் சக்திவேல் தான் அப்படின்னு சொல்லி அமரனை கேஸ்லைட் பண்றாரு. ஓகே, சொந்த புள்ள மாதிரி வளர்த்தவராச்சே, அதனால எங்க அப்பாவை கொண்டது நீங்க தானா அப்படின்னு நேரா போய் சக்திவேல் கிட்டே அமரன் கேட்டானா அப்படின்னு நீ கேப்பியாடா? மாணிக்கம் சொன்னதை திருவாசகமா எடுத்துக்கொள்கிறார் அமரன். எவ்வளவு பெரிய மழுமட்டி இருப்பான்னு பாத்துக்கோங்க. இப்ப சம்பந்தம் இல்லாம தன் அண்ணன் மகன் மற்றும் சில கேங்ஸ்டர் நண்பர்களுடன் சேர்ந்து கைலாசம் செல்கிறார் சக்திவேல். How symbolic. முதுகு குத்து எபிசோட் ஸ்டார்ட்ஸ். கூட இருந்த எல்லாருமே சேர்ந்து சக்திவேலை கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. சரி, இவனுங்களாம் கூட இருக்கவனுங்க தானே, அந்த தூங்கும்போது தலகாணியை வச்சு மேட்டர் முடிச்சிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு
கைலாசம் வரைக்கும் கூப்பிட்டு போய் அந்த வேலையாவது ஒழுங்கா பண்ணானுங்களா? மணிரத்னம்ஸ் பிளாட் ஆர்மர் கம்ஸ் இன் டு பிக்சர் அகேன். சக்திவேல் தப்பிக்கிறார். என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்துது? He falls off a cliff, gets buried in snow, survives an avalanche, and somehow reaches a monastery. And this is where it gets full Kung Fu Panda mode. சக்திவேல் மொனாஸ்ட்ரிக்கு போறாரு, மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறாரு, பெரிய குங்ஃபு கலைஞர் ஆயிட்டாரு. 2 வருஷத்துக்கு அப்புறமா அவர் திருப்பி டெல்லிக்கு வராரு. தன் துரோகிகளை ஒன்றன் பின் ஒன்றாக கொள்கிறார். ஒன்றன் பின் ஒன்றாக லிட்ரலி, பிகாஸ் எல்லாரும் பின்னாடியும் திடீர்னு வந்து பாப்அப் பண்றாரு, கொண்டுட்டு போயிட்டே இருக்காரு. வெயிட், இஸ் பிஹைண்ட் மீ, isn't he? டேய் தம்பி, இந்த ரிவெஞ்ச் எடுக்கிற டைம்ல சைட் குவெஸ்டா அவரோட ஒய்ஃபை போய் பார்க்கறாரு. புத்தி பேதரிச்ச அவங்க ஒய்ஃப் நீ யாரு அப்படின்னு கேட்டுறதுனால கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார். அடுத்த சீனே தன் வப்பாட்டியை போய் பார்க்கிறார். அங்க போய் பார்த்தா இன்னும் பேரதிர்ச்சி. அமரன் இந்திராணிய நீ என் கூட இருந்துரு அப்படின்னு யதார்த்தமா கேட்க அவளும் பதார்த்தமா அவங்க கூட வாழ்ந்துட்டு வரா. சக்திவேல் இந்திராணியை மீட் பண்ற அந்த மொமெண்ட் நல்ல வேலை கடைசி மொமெண்டா முடிஞ்சது. இந்திராணிக்கு பாம் பிளாஸ்ட் ஆயிடுது. அதுல இந்திராணி கொல்லப்படுகிறாள். சும்மா சொல்லக்கூடாது, இட் வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங். அப்புறம் மறுபடி அடிப்பட்ட நிலையில் மரியம் என்ற புது கேரக்டர் அவரை காப்பாத்துது. கடைசியில மரியம் தான் சந்திரா அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறார். This movie is sponsored by Destiny and Dumb Coincidences. அமரனோட அப்பா எங்க இறந்தாரோ அங்கேயே அமரனை கூப்பிடுறாரு. அப்புறம் என்ன, big fight, big drama, big reveal. I didn't kill your dad, bro. It was a misunderstanding. It's alright, bro. Peace. இதெல்லாம் ஒரு கதை. ஏதோ மகாபாரதம் சொன்ன மாதிரி சக்திவேல் ஃபீல் பண்ணி நடந்து போகும்போது லாங் ஷாட்ல அவனை காமிச்சு விண்வெளி நாயகா பாட்டு போட்டு படத்தை முடிக்கிறாங்க. Thug Life is not a gangster movie. It's just random ingredients put in a pressure cooker that explodes every 10 minutes. இந்த படத்துல இருந்து என்ன கத்துக்கலாம்? வெல், ஒரு போலீஸ் என்கவுண்டர் பண்ணுதுன்னா கடமை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி போய் பேப்பர் போடாதுன்னு கத்துக்கலாம். 10-10 skip it.